தீபா, தீபா, இது அத்தையோட குரல் மாதிரி இருக்கே. தீபா. வாங்க அத்தை. அத்தை இவங்க என்ன தீபா தெரியாத மாதிரி கேக்குற? அம்பிகா, என் ஃப்ரெண்ட் அம்பிகா. நேத்து இவளோட டான்ஸ் ஆடி பாட்டு பாடி செலிப்ரேட் பண்ணோம்ல, அதுக்குள்ள எல்லாத்தையும் மறந்துட்டியா? சாரி அத்தை, ஏதோ ஒரு ஞாபகத்துல நான் ஆண்டியை மறந்துட்டேன். சாரி ஆண்டி, கொஞ்சம் தலைவலியா இருந்துச்சு, அதனால ஒரு மாதிரி கிரிகிரின்னு வந்துச்சு, அதான் தெரியாம சொல்லிட்டேன். சாரி. அது ஒரு பிரச்சனை இல்ல, பரவாயில்ல விடு. கல்யாணம் அப்படின்னு வரும்போது ஒரு டென்ஷன்ல அதெல்லாம் இருக்கும். தீபா, இவ உனக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கா. கிஃப்டா? அதுவும் காஸ்ட்லி கிஃப்ட். அம்பிகா, இந்த காமி. இப்படி வா. இது இந்த நெக்லஸ் தான் உனக்காக நான் கொடுக்கற கல்யாண கிஃப்ட். பார்த்துட்டு பிடிச்சிருக்கான்னு சொல்லு. சூப்பரா இருக்கு ஆண்டி, ரொம்ப நல்லா இருக்கு இந்த டிசைன். இந்த அழகான நெக்லஸ உன்னோட அழகான கழுத்துல நானே போட்டு விடலான்னு இருக்கேன். அப்படியா? என்னது, நீங்களே போட்டு விட போறீங்களா? ஐயோ ஆமா, இதுல என்ன இத்தனை ஷாக்கிங்? ஐயோ, இவங்க போட்டு விடுறேன்னு சொல்றாங்களே. இவங்களே போட்டு விட்டா நம்ம மாஸ்க் மாட்டி இருக்கிறது இவங்களுக்கு தெரிஞ்சிருமே. இவங்கள போட விடாம தடுக்கணும், அப்பதான் நம்மளால தப்பிக்க முடியும். அண்ணா கொஞ்சம் சீக்கிரமா போங்கண்ணா. மா போயிட்டு தாமா இருக்கேன், ஃபாஸ்டா தாமா போறேன். என்னம்மா எந்த யோசனை? கழுத்த காட்டு. ஆண்டி ஆண்டி, இப்பவே எதுக்கு போட்டு விடுறீங்க? நீங்க கல்யாணத்துக்கு கிஃப்டா கொடுங்க, அப்ப நான் போட்டுக்கிறேன். ஐயோ, அப்பவும் போடலாம் இப்பவும் போடலாம். இத உனக்கு இப்பவே போட்டு அழகு பார்க்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஆண்டி சொன்னா கேளுங்களேன், நான் கல்யாணம் முடிஞ்சதும் போட்டுக்கிறேன். முடியாது, நான் இப்பவே போடணும்னு சொல்றேன்ல. கல்யாண பொண்ணுக்கு நான் தான் போடுவேன். வா திரும்ப, ரொம்ப அட வேண்டாம், திரும்ப. ஆண்டி சரி ஆண்டி, நீங்க நெக்லஸ கொடுங்க, நானே உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். அது இந்த ஞான் போட்டா இந்த வேணாம் ஆண்டி, அது கொடுத்துருங்களேன், நானே போட்டுக்கிறேன். தீபா, இது அம்பிகா இவ்வளவு தூரம் சொல்றா இல்ல, இவளே போட்டு விடட்டும்.